கட்டிங்க போட்டு விட்டு இது நாடகமாக கூட தெரியாமல் உட்காந்துருக்கேன். சிவப்பு சட்டை உடனேத்தேன். அவருக்கும் என்னுடைய பணிவான இரவு வணக்கம். ஆஃப் பண்ணிட்டே அரை மணி நேரம் பேச. ஹலோ, இங்கு பபுனாக நடிக்கும் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறோம். கைத்தட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க மக்களே, கைத்தட்டுக்கள். செம்மணி சறுக்க சில வேலை ஆத்திருப்பியாம் போல. கிராம மக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். எம்கேஆர் அறக்கட்டளைக்கு நன்கு வழங்குபவர் அனைவரும் காலையில் வழங்கிக் கொள்ளலாம். இப்பொழுது நாடகத்துக்கு இடையூறு நடத்த வேண்டாம். அனைவரும் காலையில் இது பண்ணிக் கொள்ளலாம். அப்பயே சொல்லிட்டாங்க. இங்கு ஆட்டுக்கிடை கிதார்கள் சார்பாக ஊராட்சி மன்ற தலைவர் ஜக்கையன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் குப்புசாமி முத்துராக் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். கிராம முகமைக்காரர் ராஜமாணிக்கம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். துண்டை உதறாம போடுங்க. உனேசகரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். ஆபு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். சரி, ஆறுமுகத்துக்கு நல்லகற்ப தேவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். சின்ன குட்டி உள்ளருக்கு நீ தாமா உள்ள வச்ச புட்டுரிய சரிதாமா வாமா வாமா. இருடா இருடா. சரி சரி சரி, வாங்க வாங்க. இன்னைக்கு பூரா இங்கே தான் இருப்பேன். எம்கேஆர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுவார்கள். அனைவரும் கௌரவப்படுத்திக் கொள்ளலாம். செங்கப்படை முடி திருத்து நிலையை வைத்திருக்கின்ற அன்பு உறவு சார்பாக நன்றி உறவே, நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பொன்னாடை போத்துறவங்க குளிருக்கு நீங்களே வச்சுக்கோங்க. அதே மாதிரி நன்கூட கொடுக்குறவங்களும் வச்சுக்கோங்க. நாடகம் பேசின காசை மட்டும் கொடுத்து விடுங்க. சரிதானப்பு? ஆரம்பிக்காப்பு. இந்த இப்போ தான் இப்போ இது டீ வந்துக்கிட்டு இருக்கு, சாப்பிட்டு ஆரம்பிக்கிறேன். ஏப்பா ஆளாளுக்கு ஒன்று பேசுறிய? ஒரே விஷயம், அமைதியாக இருந்தால் நாடகம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஆளுக்கு ஒன்று பண்ணீங்கன்னா நம்ம உள்ளூர்லேயே இவ்வளோ நடிகர் இருக்கே இல்லை, பேசாமல் நீங்கள் போட்டு ஆடிக்கிற வேண்டியதான். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் இந்த பட்டணத்து மன்னே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலசம் அந்த வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. ஐயா, இருமுடிய தலசம் அந்த வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா, பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னே வந்த நேரம். ஹலோ ஹலோ. மலைகளை நாங்க மலைகளை போட்டு கட்ட வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், நாங்க மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டு கட்ட வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கர போறோம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா, கொல்லி மலை ராலி மலை பிறகு மலை அஞ்சு மலை. கொல்லி மலை ராலி மலை பிறகு மலை அஞ்சு மலை. கொல்லி மலை ராலி மலை அஞ்சு மலை. அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. ஐயா, அஞ்சு மலை பாருங்க
அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா. உலகத்துல எல்லாத்துக்குமே தெய்வ பக்தி வேணும். நாடா வேணாம்ட்டாங்களா? கரண்ட் வந்துருச்சா? இபி வயர்மேன் யார் நம்ம ஊரில்? போஸ்ட் மரத்தில் ஏறி நிற்க சொல்லுப்பா. வந்ததுக்குள்ளேயே 77 தடவை கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனால் நம்மளை எல்லாம் ஒளி விளக்காக ஏற்றி வைத்து கொண்டிருக்கின்ற இபி வயர்மேனை என்ன இங்கே ஏக்குது? கரண்ட் வந்துச்சா? கரண்ட் வந்தா ஏக்குமா? இன்னர் வைங்க வாங்க போகிறோம். அம்பளிப்பு கொடுக்கக்கூடான்ட்டாங்க. கிராமத்தில் கேட்டுக்கங்கய்யா. வாங்கிக்கலாமா பூ? சாத்தங்குடி ஸ்ரீ ஆதி சூராயி அம்மன் கோவில் பூசாரி பி சூரியத்தேவர் 8ஆம் ஆண்டு நினைவு தினமான இன்று ஆத்மா சாந்தி அடைய எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 2001 வழங்கி பெருமைப்படுத்துகிறார்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாண்டி பிரதர்ஸ். அத்தனை உள்ளத்துக்கும் நன்றி. அப்துல் கலாம் பாட்டு கண்டிப்பாக பாடுறேன். நீங்கள் வாங்க தலை, இப்படி வாங்களேன். அடால் உண்மையாலுமே போலீஸ்ன்னு நினைக்கிறேன்னே. இல்லை இல்லை போலீஸ் இல்லை, டெய்லி அடித்து பழகிடுவா போல. என்ன இப்போ என்ன சொல்ல வந்தேன்? தெய்வ பக்தி எல்லாத்துக்கும் வேணும். வயர்மேனை விடு. ஏன் வயர்மேனு? டே வயர்மேன் நீ அனுபவப்பட்டிருப்ப. போஸ்ட் மரம் ஏறி இறங்கினா 200 அடுத்த வயரையும் அத்து விட்டு வந்துட்டு 400 அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. மழை காலத்தில் நம்மெல்லாம் கரண்டை பார்த்து பயப்படுவோம். அந்த கரண்ட் பயம் இல்லாமல் பிள்ளை ஊட்டியெல்லாம் தூங்கணுமே, வயசானவங்களாம் இருக்காங்களே, காத்தாடிக்கு கரண்ட் வேணுமென்று நம்மளுக்காக பாடுபடக்கூடிய இபி வயர்மேனை இபியில் சேர்ந்த அத்தனை பேர்த்துக்கும் வணங்குறேன். அதே மாதிரி வாகனத்தை ஓட்டக்கூடியவங்களும் நமக்கு குலசாமி எப்படியோ நம்மளை துடியா காக்குதோ அதே மாதிரி வாகன ஓட்டுநர்கள் அத்தனை பேர்த்தையும் வணங்குறேன். அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டையும் அழகுபடுத்தி கட்டி கொடுத்த கொத்தனாரையும் வணங்குறேன். மைசெட்டு ஆப்ரேட்டரையும் வணங்குறேன். பொழுதனைக்கும் திரிகிட்டே இரு. ஆமாம், ஏன்னா மைசெட்டு போடுற ஆளுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேள், அதையே அந்த திருகிறானே. நாளைக்கு பிள்ளையை கட்டி கொடுத்தா இவன் என்ன திருக மாட்டேன்ட்டு. ஆனால் மைசெட்டு போடுறது உண்மையிலே நல்ல பழக்கம்தான். நல்ல மைசெட்டு போடலாம். மைசெட்டு போட்டே கரெக்ட் பண்ணிடுவாங்கப்பா. ஆமாம், புள்ளருக்க போகையில் கன்னி உந்தன் கவலடி அன்னக்கிளியே உன்னை தேடுது. 6 மாதம் 1 வருஷம் என் குரல் பயந்து கிடக்குது. அன்னக்கிளியே உன்னை தேடுதோ. ஏன்னா இங்கே மைசெட்டு அழகாக போட்டிருக்காங்க. எங்கள் மச்சான் மைசெட்டு வச்சுருக்காரு. பல ஓடி செலவழி கேட்டாலும் பல பெயிண்டை செலவழிச்சிருக்கேன். 2 குழாதேன். வெள்ளிக்கிழமை ஆனால் கம்மாத்தல்ல ஓட்டு அழைச்சிருவேன். புதன்கிழமை ஆனால் பெயிண்டை சொரட்டி விட்டு அடிச்சிருவேன். அவன் பில்டப்பு தாங்க முடியல. சோறு சாப்பிட்றதுக்கு கூப்பிட சொன்னாங்க அன்னதானத்தில். மைசெட்டுக்காரங்களே, ஏப்பா எங்கள் மச்சானை அலௌன்ஸ் பண்ணி விடியா, பூரா வந்து பொண்ணு முடிச்செல்லாம் சாப்பிடட்டும். அவன் மைக்கில் பேசினேன் பாரு. எப்படி பேசுவாரு? சாப்பிட நேரத்தில் மேட்டுப்படுத்த நேரத்தில் சாப்பிட நேரத்தில் கிராமத்து ஒரு படி காணப்படலாம். மேட்டுப்படுத்த நேரத்தில் ஆனந்த ஊர் அம்பலார் வந்தார். ஒரு அறை விட்டார். சாப்பிட வர சொல்றியா இல்லை வீட்டுக்கு போக சொல்றியாடா? நீ என்னடா சொல்கிற? இலவ மைனே ஒரு மதி. இதில் கோடிக்கணக்கில் சாமான் வச்சு மைசெட்டு வச்சாலும் உங்களை போன்று திறமையாக ஆப்ரேட்டர் இருந்தால் தான் செட்டுக்கு பெருமை. 4 பேருமே ரொம்ப சூப்பராக ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா குலசாமியினுடைய வேண்டுதல் வேண்டும். எல்லா பேரும் சாமியை எப்படி கும்பிடுறிய மல்லாக்கப்படுறதுக்கிட்டா இந்த அகராதி பயில பாருவேன். கையை வச்சுட்டு கும்பிடு. நாளையிலேருந்து டேய் நீ படித்து புழு புழுன்னு பறித்து எழுதுவேன். பள்ளிக்கூடம் நக்கின மாதிரி இருக்கும்.
எப்படி சாமி கும்பிடணும்னா அப்படியே விழுந்து தலைக்கு மேலே கையை வச்சு கும்பிட்டு 1/4 கிலோ விபூதி அள்ளி அடித்து எல்லா பேரும் நீங்கள் வேண்டும் போது எப்படி வேண்டுற? கடவுளே ஆ நல்லா இருக்கணுமா தெய்வமே, ஆ புள்ள குட்டி எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னடா சொல்ல வர்ற மொட்டை நாக்கு முண்டை? இப்படி தாண்டா வேண்டுவான். பிள்ளை குட்டி நல்லா இருக்கணுமா? அது யார் வேண்டா? எடுத்தவொடனே சாமி கும்பிடும் போது சில பேர் சொல்கிறேன் சரக்கு விலையை கூட்டிட்டாங்க ஆத்தா, சரக்கு விலையை குறை, எடுத்து வீட்டுக்காரன் புல்லட்டு வாங்கிட்டேன், அதை எப்படியாவது ரொம்ப பெண்டாக்கி விடு. பொம்பளை ஊரா பக்கத்து வீட்டுக்காரர் முனியம்மா குழம்பு வைக்கிறா, வாடை வருது, என் குழம்பு மட்டும் சளிச்ச வடை வருதுடி ஆத்தா, உனக்கு என்ன குறை வச்சேன், தீபாவளிக்குள்ளே என் புருஷியை மனசை மாற்றி ரெட்டை செயின் எடுக்க சொல்லுன்னு வேண்டுறேன். சாமி அதை சாமியா இல்லை உங்களுக்கு வாதாடுற வைக்கலாடா? தெய்வத்தை எப்படி வேண்டணும்? இந்த வாரு. ஏன்னா இந்த குழந்தைகள்லாம் கிடைக்காத செல்வங்க. இவங்கெல்லாம் இப்போ பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியார்ட்ட போறீங்களப்பா, எதுக்கு போறீங்க? எங்கே படிக்கிறிய போவாங்கடா, எதோ பேருக்கு பள்ளிக்கூடம் போறீங்க. இந்த உட்காந்துருக்க பெரியவங்களுக்கு தெரியும், காற்றை தொட்டா அன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் நம்மளை சேர்த்தாங்க, இன்னைக்கு செவத்தை தொட்டா சேர்த்துறேன். பிள்ளை தத்தி தர மாதிரி செவத்தை தொட்டாலே ஒரு மஞ்சள் வேன் வருது. அவங்க ஆத்தா அதில் இட்லியை பிணைஞ்சிக்கிட்டு ஏமா சாப்பிடு சுச்சு சுச்சு, அவன் வேணாம்மா இந்தா அவங்க அப்பையும் பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், புரிச்சேன் உனக்கு பூச்சாண்டி. அதே மாதிரி 2 இட்லியை பிணைஞ்சி ஊட்டி விட்டு இன்னொரு இட்லி நீ திண்டு விட்டு குசி விட்டு, இது என்னென்ன காசுக்கு பிடிச்சதா? ஆனால் பள்ளிக்கூடம் கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய வாத்தியார் பெருந்தகையெல்லாம் என்னையை பொறுத்தளவு தாய் தகப்பனுக்கு அடுத்து நமக்கு தாய் தகப்பன்னா அவங்கதான் வாத்தியார்ல. நான் சிவகங்கை மாவட்டம் மல்லல்ல படித்தேன், ஆனால் மோசமான பள்ளிக்கூடம். என்னென்ன சொல்றிய? வாத்தியார் வரும்போதே கவக்கம்பை வெட்டிட்டு தாண்டா வருவேன் உள்ள, கவக்கம்பு. ஒரு நாள்லாம் நான் ஒன்றுக்கு தான் கேட்டேன், வாத்தியார் சம்மந்தம் இல்லாமல் என்னை ஒரு 1/2 மணி நேரம் அடித்தார். நான் கேட்டேன் எதுக்கே என்னை அடித்தேன்? இட்லிக்கு அவங்க பொண்டாட்டி பொடி வைக்கலையாம், அதுக்கு என்னையை போட்டு அடிக்கிறேன் அந்த ஆள். அதுக்கெல்லாம் உன்னை அடிச்சாரு? ஒன்றுக்கு இருந்துட்டு வரும்போது முறையாக வந்துருச்சுன்னு போட்டு அடிக்கிறான்னால ஐயோ மிஸ் பாவோம்னே. ஏன்னா அந்த அளவுக்கு வாத்தியாருக்கு பயந்தோம். ஒரு பழமொழி இருக்கு, அடியாத பிள்ளை படியாது. அன்னைக்கு வாத்தியார் அடித்து மாணவனை முட்டி ஓட சொன்னார், இன்னைக்கு வாத்தியார் முட்டி ஓடுறார். பயலை அடித்தவொடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிடுறேன், டாட் என்னை வாத்தியார் அடிச்சிட்டார் டாட், உடனே அப்பையும் கறிக்கல்ல இருந்துக்கிட்டு வெளியே வரணும்டா அவனை புலந்துருப்பா. அவன் ஒரு 80 பேர்த்த சரக்கு வாங்கி கொடுத்து நிற்கும் போது வாத்தியார் மெயின் கேட்டு வெளியே போகிறதில்ல, செவத்தில் ஏறி குதிச்சு முட்டு வாயில் அடித்து காலை கந்திக்கிட்டு உலகம் அந்த அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி இங்கே பெண்கள்லாம் இருக்கீங்க ஆத்தா, 10 மாதம் நீங்கள் சுமந்து எங்களை பெக்காவிட்டால் இங்கே இருக்கக்கூடிய நாங்களெல்லாம் கிடையாது. என் தாய்மார்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் ஆத்தா, நல்லா இருக்கும். அவசரப்பட்டு கைதட்டின ஆள் பூரா வீட்டுக்கு போ. ஆனால் உங்களை மேடம் நாங்கள் காடுகார போய் கிழிஞ்ச சட்டியை போட்டு வேலை பார்த்துட்டு வரோம்ல, உங்களுக்கு நாங்கள் குறை வச்சுருக்கோமா மேடம்? தீபாவளிக்கு உங்களுக்கு மட்டும் 7 சேலை மேட்சா ஜாக்கெட்டு கொலுசு அம்புட்டு எடுத்து கொடுக்குறோமே, எங்களுக்கு பிளாட்பாரத்தில் கிடக்கிற 120 ரூபா கைலி, அதுலேயும் போனால் ஜவராஜ் சக்கரன் கே கே பாஞ்சுக்க அவன்கிட்ட பேரம் பேசி வாங்குறதுக்குள்ளே தீபாவளி முடிஞ்சு போகுது. அவளெல்லாம் உங்களுக்கு செய்கிறமே. ஆண்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? எல்லா தாய்மாருக்கும் சொல்கிறேன், காலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னிலேருந்து எல்லாருமே பேப்பர் இருக்கா, ஒரு பேனா எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு புருஷங்கால் எந்த திசையில் கிடக்குன்னு கவக்கம் போச்சு கிளச்சிட்டு அவன் காலை தொட்டு கும்பிடணும். காலை தொட்டு கும்பிட்டு, ஏங்க அடுப்பு பற்ற வைக்கவா? நீ அடுப்பை பற்ற வை, அவங்கிட்ட செய்து விடி பற்ற வைப்பேன். யார் இது பண்ணுறா? இப்போத்தான் அவன் 3:15 புருஷன் எந்திரிச்சிடறாங்களே, அடித்த போதையில் வீடா பாறான்னு தெரியாமல். அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் ஒன்றுக்கு இருந்துட்டு வரேன், கத்தரிக்காலாம் மிதந்து போகுது. அது என்னன்னு பார்த்தா முண்டை பிரிச்சில் போய் ஒன்றுக்கு
பிரிச்சுலையாண்ணே என்னடா சொல்ல வர்றவங்க பார்த்தா என்ன சொல்ல டைலாக் மறந்து போச்சுன்னா மூடிக்கிட்டு இல்லண்ணே அது எப்படிண்ணே சாப்பிடுறது அது என்ன உப்பு போடாமல் குழம்பு வச்சா சரியா போகும். இப்போ ஆம்பளை ஊரா சுதாரிச்சு குளிச்சு விட்டு பொண்டாட்டி காலை தொட்டு கும்பிட்றேன். ஏன்னு கேளு. ஏய் பார்வதி, உடனே இந்த மேடம் என்ன இளவு மேனே, ஏய் 100 நான் காசு ஏறிடுச்சா? ஏறிடுச்சு. என்ன ஒரு 250 ரூபா விடு. ஏன் கை ஊற ஆடுது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆம்பளையே குடிக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுடைய உழைப்பு அப்படி, மன வேதனை அப்படி. ஏன் குடிக்கிறாங்க தெரியுமா? வேலைக்கு போனால் லேட்டாக போனால் அந்த முதலாளி கேட்காத கேள்வி கேட்பேன், அதை பொறுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் போனால் ஹெல்மெட்டை நீ கோழிக்கு அடை வைக்கிறதுக்கு வச்சுக்கிற. அவன் வெறும் வண்டியோட போய் அவன் 1000 ரூபா கட்டி அந்த வேதனையோடு போயிட்டு வேலை பார்த்ததுக்கப்புறம் சம்பளத்தை வாங்கி லேட்டானதுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு வேகமாக போகிறேன், டாஜ்மார் கடை அடைச்சி போடுறாங்க. திருப்பி பக்கத்தில் போய் வேலைக்குறவில் போய் கையை விட்டு வாங்கினா அவன் 200 ரூபா சொல்கிறேன் கோட்டருக்கு. சரின்னு 200 ரூபாய்க்கு கோட்டரை வாங்கிட்டு பெட்டி கடைக்கு வந்தால் பெட்டி கடையை அடைச்சி போடுறாங்க. திருப்பி கேன் எடுத்த அறுத்து அதில் ஊற்றி குடிக்கலாம்னு பார்த்தா கேனு ஓட்டையாக போயிடுது. அதையும் அடிச்சு விட்டு சைடிஸ் இல்லாமல் கம்பு கூட்டம் மோந்து வாக்குறேன். திருப்பி வீட்டுக்கு வரும்போது இவ்வளோ வேதனை இருக்குது ஆம்பளைக்கு. சத்திய சோதனை. இவன் பாரு. அதனால என்ன சொல்றேன்னா, குடிக்கிற ஆண்கள் பூராம் தவறானவர்கள் அல்ல. உண்மையிலே குடிக்கும் போது வயிற்றுக்குள்ளே குடல் எரியுமே தவிர குடிக்கிறவன் இதயம் புனிதமானதே. கைதட்டலாம். ஏன்னா நான் விழிப்புணர்வு பண்ணி இப்போ புலந்தாப்புல இருக்கு. நான் அப்படித்தான் குடிக்காதுன்னு சொல்கிறேன். ஏன் வீடியோவை யூடியூப்பில் போட்டு விட்டுக்கிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்து பேசி எனக்கே வீடியோ அனுப்பிவிடுறேன். ஒருத்தன் பேசியிருக்கேன், அண்ணன் எம்கேஆர் வீடியோ பார்த்தா தாண்டா சேர்த்து இறங்குதுடா சரக்கு. இன்னும் ஒருத்தன் அப்போ தானே 1/2 கிலோ கறி உள்ளே போகுதுனே கல். அந்தாலும் பேச்சுக்கு நான் எதுக்குடா உதவி செஞ்சேன்? குடிக்காதீங்க. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, திருமங்கலம் சராகத்தை சேர்ந்த காவல்துறை சார்பாய் வருவர், அவரை சேர்ந்த காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு வருக வருகன இரு கரங்கூப்பி அழைக்கிறார்கள் கரிசக்கலாம்பட்டி கிராமத்தார்கள். ஐயா கொஞ்சம் வேமா இங்கே வாங்க. ஐயா ஒரு 2 பேர்த்து மேலே கணேஷ் போல கேஸ் போடணும். உள்ள மருதமணி ஓட்டிக்கிட்டு இருக்காயா? அப்பயே ஓட்டினேன். ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பேப்பர் எடுத்தேன். அந்த அன்பு சகோதரருக்காக ஐயா வர்ற வரைக்கும் அவருக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கேன்ல. தாய்மணி கொடி சொல்லுது ஜேகன், தாயகம் போட்டுட தன்னலம் போட்டுட சொல்லுது ஜேகன். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் கொண்ட கண்ணிய பூமி இது. ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த். மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு கரிசக்கலாம்பட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை ஒத்தி மகிழ்விக்கிறார்கள். ரொம்ப நன்றி. உண்மையிலேயே இரவு பகல் பாராமல் நம்மளுக்காக பாடுபடக்கூடியது யாருன்னா, எல்லையிலே இராணுவம், தமிழகத்திலே காவல்துறை, அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய காவல்துறைக்கு உதவியாக இருப்பது ஊர்காவல் படை. அத்தனை பேருக்கும் நன்றி தான், நன்றி. இதில் இந்த துண்டு ஓட்டவர் மட்டும் தப்பிச்சுக்குருவார். நாளைக்கு திருமங்கலத்தில் போகும்போது பிடிச்ச உடனே இந்த துண்டு ஓட்டாரில் ஐயா சைஸாக சொல்லுவார், லைசன்ஸ் இருக்கா? எனக்கு தெரியலையா ஐயா? கரிசக்கலாம்பட்டியில் நான் தான் ஐயா துண்டு ஓட்டேன், ஊரில் வேணாம்ட்டாங்க, நான் தான் போட்டேன், ஒத்த காலில் நின்றையா. ஏய் ஆர்சி புக்கு எங்க? ஐயா அடுத்த வருஷம் உங்களுக்கு பட்டு துண்டு. ஒரே விஷயம், காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு சட்டத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ எதற்காக பயப்படுகிறாய் என் தமிழா? வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தை நீ வைத்துக்கொள், நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை. கைதட்டலாம்.
அவங்க பணி அவங்க கரெக்டாக செய்கிறாங்க. கொத்தனார் சரியாக கலவையை சரியாக கலந்து செவத்திலே அடித்தாத்தான் வீடு பூச்சு ஒழுங்கா இருக்கும். அதை விட்டுவிட்டு கொத்தனார் கரண்டியை விட்டுவிட்டு சமைக்கிற கரண்டியை சமைக்கிற ஆள் ஓன் கரண்டியை வச்சு உள்ள கிண்ட முடியுமா? வெதரில் லாவிரு தீவி. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி கோபுரு கண்ணா தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்ஞானியே தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்ஞானியே. அட தென்பாண்டி அட ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேய்க்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். விண்மீது கனகி பின்னார் தமிழக மண் மீது புகழ்ந்து விண்ணார். விண்மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ்த்துவினார். ஐயா விண்மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ்ந்துவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கள்ளா. அட தென்பாண்டி அட மானாமதுரை அட தாண்டி போனா அட பாத்தியனூர் அட கொஞ்ச தூரம் அட பரம்பக்கூடி அட சத்திரக்கூடி ஒரு டோல்கட்டா அட 4 ரோடு அது ராமநாடு. ஏன் நேரா போனா அட பாம்பன் பாலம் அட வந்துருச்சு அட ராமேஸ்வரம். அவர் எங்க இருக்காரு அதுதான் பேக்கெரும்பு அவர்தான் அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். ஐயா தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். என்னை தட்டின ஒரு 30 பேர் மட்டும் தமிழ்நாடு, நீங்களாம் கேரளா. ப்ரோ கை தட்டலாம். இதில் தமிழன்ட்ட பிடிக்காத ஒரே வார்த்தை இதுதான். ஒரு ஆள் வேமா தட்டினா கூட பக்கத்தில் உட்காந்து சுரண்டுவேன். என்ன மதுரை படிச்சுக்கிட்டேன் பேச அவன் அப்துல் கலாம் பாடியிருக்காரு. அப்புறம் உன்னை வண்டியில் ஏற்றிட்டு போக மாட்டேன். அப்போ நான் வாங்கி கொடுத்த கட்டிங்க கக்கு கணேஜ் போல் ஒரு ஓடுக்கு தர மாட்டேன். இதெல்லாம் உலகத்திலேயே
உலக நாடுகளை பூரா இந்திய நாட்டு வசம் திரும்பி பார்க்க வைத்த ஒரு தமிழன் யாருன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். அப்துல் கலாம் ஐயா கூட படிச்ச ஆழ்வார். ஒரு இடத்துல உட்கார மாட்டேன், ஏன் எறும்பு கடிச்சு பிடிச்சா சித்திரது ஒருத்தர. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 8 ஆள் வேலைக்கு வச்சிருந்தேன், 35 பவன் நகையை வாங்கி வச்சிருந்தேன், திருமங்குளம் பைபாஸில் 10 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டு வச்சிருந்தேன், பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் தெரியாம ஏடிஎம் கார்டை கவட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தேன், மற்றவங்க எல்லாம் 10,000க்கு செல்லு வச்சிருக்காங்கன்னு நம்ம பணத்து முறை காட்டுவோம்னு 1.5 லட்சத்துக்கு ஐபோனு வாங்கி வச்சிருந்தேன், 10க்கு ஃபார்ச்சுனர் காரு வேற 42 லட்சத்துக்கு புக் பண்ணி வச்சிருந்தேன். இம்புட்டு காசு இருக்கு, திடீர்னு செத்து போனா என்ன செய்யறதுன்னு விருதுநகர்ல ஒரு பொம்பளையை வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன். தோப்பர் கண்ணா போக்கஸ் பண்றா. அழகு ரேசு வண்டி வச்சிரு, 4 மரசு நெல்லு வச்சு, நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கும் போகுதுன்னு, சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு, முத குடிக்கும் போது சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்தைய காட்டுதுன்னு, புதுசா குடிக்கையில மேல பறந்தோம் இருக்கிற விஷம் இதுடா, இருக்க கொள்ளுதடா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன், அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து பீருதானே அடிச்சு புட்டேன், பொண்டாட்டி கொலுச வித்து பீருதானே அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலந்தாண்டா வெந்தது, எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட சரக்க வாங்கி குடிச்சு விசேஷ வீட்டுக்கு அரங்கிட்ட பூரா காலையில் விழுந்து சரக்க வாங்கி ரொம்ப அடிச்சு வெறு வயிற்றிலே குடிச்சு குடலந்தாண்டா வெந்தது. தொடர்ந்து 20 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பெத்ததா இதை சொந்த வந்தான் யாரையுமே பார்க்காம விடிஞ்சா டாஸ்மாக் கடையும் நைட் அடைஞ்சா வீட்டு குட்டி சவத்திலையும் படுத்து கிடந்தவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்ட போகுமப்பா, குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல, விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்த அதை எண்ணி பார்க்கல. பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நாதியத்து கிடக்குதப்பா, பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நாதியத்து கிடக்குதப்பா. குடிக்கு அடிமையாகி உடம்பு இப்போ நடுங்குதப்பா.
வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்து நமக்கு புத்திமதி சொன்ன என் முப்பாட்டைங்கள் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி எம்கேஆர் மதிக்கிறேன். எத்தனை பாட்டு இருக்கு இந்த பாட்டு. இந்த பப்புனுக்கார என்ன மயத்துக்கு பாடுனேன்னு குடிக்கிற ஆளு ஊரா மனசுக்குள்ளேயே நீ ஓத்தாங்கம்மானு வந்தாலும் என் தாய் பிள்ளையெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி மேடைக்கு நீங்கள் எப்போ ஏறி வந்து பாட்டை கெடுக்க போகிறீங்களா? 100 ரூபா அம்பளிப்பு கொடுத்த எங்கள் சித்தப்புக்கு நன்றி. பாண்டி முனிய நல்லா இருக்கணும் பாட்டை கெடுத்து போட்டியே. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிரு அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரச நெல்லு வச்சிரு நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையா. நீ வேணாம் நான் இது இப்போ டியூட்டியில் இருக்கேன். டியூட்டி முடிஞ்சுட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வரும்போது உள்ளவா. ஆனால் அருமையான ஆள். அவரை டீ வாங்க நியமித்த ஊருக்காரர்களுக்கு நன்றி. விடியறதுக்குள்ளே டீ புல்லு மட்டும் 12,000 கொண்டு வரலன்னு என்னை செருப்பு கழட்டி அடி எப்படி நெருக்கி இறச்சிருவேன். டீ கடைக்காரன்னு கொஞ்சம் நேரத்தில் ஓசை கொண்டு வந்து சட்டியில் ஓட்டு தர்ற புருன்னு ஆற்றி கொடுக்க வேண்டியதான். ஒரே விஷயம், என் தாய்மார்களுக்கும் பாட்டு இருக்காத்தா. யாரும் என்னை கவனிக்கல. என் தம்பியை ஊரா அப்படி இருக்கல. என்னப்பா அண்ணன் நின்றுக்கிட்டு இருக்கேன், என் தம்பியை ஊரா. சரி நீ காலை மடக்கி உட்காரு. உனக்காகத்தான் கூட்டம்னா உன் கூட்டத்தோட தெரியுதாடா. எங்கள் அண்ணன் இங்கே நீங்களாம் வைக்க முடியாமல். ஏன்னா முன்னோர்கள் பெரியவங்க இங்கே இருக்காங்க. ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்தில் கட்டி காத்து கண்டெடுத்த சாமியை இன்னைக்கு நம்ம எல்லாரும் கும்பிட்றோம். ஒரே ஒரு விஷயம், இந்த விழாவை நடத்தக்கூடிய முக்கியஸ்தர்களுக்கு பாதத்தை நான் வணங்குறேன். ரொம்ப கஷ்டம் ஐயா. அன்னைக்கு எப்படி நம்ம பாட்டையும் போட்டையும் சாமி கும்பிட்டாங்களோ அதே வழியில் எல்லாரும் அன்பு அடே ஹலோ என்னப்பா ஹலோ. இங்கே பபுனாக நடித்து கொண்டிருக்கும் எனது அருமை அண்ணன் எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள். நம்ம இங்கே நடிச்சுக்கிறது பார்த்தா நம்ம பப்புன் மணி தான் தெரியும். ஆனால் அண்ணனுக்கு பின்னாடி நிறையா வாழ்க்கை கதை இருக்குது. நம்ம வீரகுடி போகிற வழியில் திருச்சுளின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. நொச்சிகுளம். அம்மா பிறந்த ஊர் நொச்சிகுளம். கள்ளிச்சேரி தானே. நொச்சிகுளம் கிராமம் பக்கத்தில் எம்கேஆர் அன்பாலயம் சொல்லி ஒரு அன்பாலயம் நடத்துகிறாரு. அந்த அன்பாலயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் இருக்கும். 14 பேர்த்தில் எல்லாருமே ஆதரவற்றவங்க தான். ஒரு மகன்கள் யாரும் இல்லாமல் ஒரு வயசானவங்க கிட்டத்தட்ட ஒரு 14 பேர்கிட்ட அண்ணன் இங்கே ஆடி பாடி எல்லாமே இது பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் வீடு இல்லாதவங்களுக்கு கிட்டத்தட்ட 30 வீடு கிட்ட கட்டி கொடுத்துருக்காரு. 30 வீடு கிட்ட கட்டி கொடுத்துருக்காரு. நம்ம திருத்தங்கல் ஆனைக்கூட்டத்துலேயும் கட்டி கொடுத்துருக்காரு. அவங்க டயாலிசிஸ் பண்ணவங்க, அவங்களுக்கு அப்பா இல்லை, இப்போ அம்மாவும் இல்லை, 2 பையங்க மட்டும்தான். அண்ணன் எல்லாத்துக்கும் இப்போ வரைக்கும் 30 வீடு கட்டி கொடுத்துருக்காரு. அவர் அன்பாலயத்துலேயும் இங்கேருந்து நம்ம கோயில் வரைக்கும் ஒரு பெரிய வீடு கட்டி அந்த 14 பேர்த்தையும் தங்க வச்சு அதில் ஒரு 4 வீடு இப்போ புதுசாக கட்டி நாளைக்கு காலையில் நில வைக்கிறாங்க. நாளைக்கு காலையில் நில வைக்கிறாங்க. அந்த 4 வீட்லேயும் ஒரு வீடு வந்து 2 பேருமே கண்ணு தெரியாதவங்க, கணவன் மனைவி, அவங்களுக்கு 2 குழந்தைகள், அவங்களுக்கு ஒரு வீடு. அண்ணனோட கட்டடத்தில் வேலை பார்த்து நிமிர்ந்த ஆளை பார்த்தவர் திடீர்னு உடம்பு முடியாமல் இறந்து போயிடாரு. அவருக்கு பின்னாடி யாருமே இல்லை. அவங்களுக்கு 3 குழந்தைகள், அவங்களுக்கு ஒரு வீடு. அதுபோக இன்னும் ஒரு 2 பேர்த்துக்கு வீடு கட்டிக்கிருக்காங்க. ரொம்ப பெரும் பாடுபட்டு தான் அண்ணன் கட்டிக்கிருக்காரு. ஒரு ஆளால் நம்மளை மாதிரி வர்ற ஊர் சனங்கள் எல்லாருமே கொடுக்குற காசுனால வச்சு தான் அந்த வீடு எல்லாமே கட்டிக்கிருக்காரு. போன வாரம் கூட 2 பேர்த்துக்கு கிட்னி செயலிழந்துருச்சுன்னு சொல்லி உதவி கேட்டு வந்தவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 17,000 ரூபாயும் ஒரு ஆளுக்கு 13,000 ரூபாயும் கொடுத்துருக்காரு. அது போக அண்ணனோட பக்கத்து கிராமத்தில் ஒரு அம்மா இருக்காங்க. ஒருத்தர் அந்த ஊருக்கு யதார்த்தமாக வராரு, கேரளாக்காரு. அப்போ அந்த அம்மாவுக்கும் அவருக்கும் பழக்கமாகுது. கடைசி அவர் விட்டுட்டு போயிடறாரு. அந்த மன உளைச்சலில் அவங்க மனநலம் பாதிக்கப்படுறாங்க.
கடைசி அவங்க அப்பா இருந்தவர் அவங்க அப்பாவும் இறந்து போயிடுறாரு. அவங்க சித்தப்பா வீட்டில் இருக்காங்க. அவங்க சித்தப்பா வீட்டில் இருக்கிறப்ப அவர் என்ன செஞ்சிட்டார், அவங்க அப்பா இறந்த உடனே வீட்டை விட்டு வெளியே நிப்பாட்டிட்டாரு. கரெக்டாக ஒரு 7 வயசு குழந்தை தான். அந்த 2 பேருமே மலையில் நினைஞ்சு நிற்கிறப்ப அந்த ஊர்க்காரங்க பார்த்து அண்ணனுக்கு ஃபோன் அடித்து அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி அண்ணனுக்கு தெரியாது. அவங்க கூட்டு வந்து அன்பாளையத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த பிள்ளையும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களும் அந்த அம்மா ரொம்ப அண்ணனை வையா செய்ய அந்த மாதிரி இருக்க. அப்போ அவர் ஃபோன் பண்ணி சொல்லும்போது இல்லை நீங்கள் தான் பார்த்துக்கிறணும், எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ வரைக்கும் அவங்க ஒரு நல்ல நிலைமையில் இருந்து அந்த பிள்ளை கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7வது படிச்சுக்கிருக்கு. அந்த பிள்ளை சின்ன பிள்ளையாக வந்த பிள்ளை இப்போ நல்ல ஒரு இதாக இருந்திருக்கு. இது எதை வச்சு சொல்கிறேன்னா, அண்ணனோட அன்பாளத்துக்கு நான் நேரில் போயிருந்தேன். இதை வச்சு சொல்கிறேன். உண்மைக்கே ஒரு நல்ல மனுஷன். 30 வீடு யாராலையும் கட்ட முடியாது. கமுதி பக்கத்தில் ஒரு ஐயா வறுமைனால் அவரோட மாடு இறந்துடுது. அவர் வறுமைனால் மாடு வாங்க முடியல. அவர் அந்த மாட்டு வண்டி தண்ணி வண்டி தான், மாட்டு வண்டியை இழுக்கிறாரு. அப்போ பாலிமர் நியூஸில் வருது. அதை அண்ணன் பார்த்துட்டு நேரில் போகிறாரு. நேரில் போய் நம்மளை மாதிரி வீடியோ எடுத்து போட்டு உதவி கேட்குறாரு. மறுநாளே மாடு வாங்கி கொடுத்துட்றாரு. அவருக்கு முடியாதவங்களுக்கு எத்தனையோ பேத்துக்கு வீல் சேரு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால் நமது ஊர் இளைஞர் சார்பாக ரூபாய் 10,000 அன்பளிப்பாக அண்ணனுக்கு வழங்கப்படுகிறது. அண்ணனின் பொது சேவை மென்மேலும் வளர இளைஞர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாசத்துக்குரிய அன்பு உள்ளம் செல்லப்பாண்டி காவல்துறை ரூபாய் 2001, அன்பு தம்பி ஆட்டோ கார்த்தி அவர்கள் 1001, கே சோனை, இ கருப்பசாமி, ராஜேஷ் அவர் சார்பாக ரூபாய் 1500, மாயக்கண்ணன் சார்பாக ரூபாய் 500, தங்கப்பாண்டிய சார்பாக 500, சபரி சார்பாக 500, சூரியபாண்டி என்கின்ற மொக்கையின் சார்பாக ரூபாய் 1001, பெருமாள் சார்பாக 500, முத்துப்பாண்டி சூர்யா ஆடியோஸ் சார்பாக ரூபாய் 501, விஜயஜான் தமிழா பத்திர எழுத்தகம் ரூபாய் 1000, காளீஸ்வரன் 500, சங்கர் காவல்துறை 500. நல்ல இதயங்கள் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக உதவி வாரி வழங்கிய கரிசகலாம்பட்டியைச் சேர்ந்த அன்பு இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நம்மளை வழிநடத்தக்கூடிய பெரியோர்களுக்கும் பாதம் தொட்டு நன்றி. இப்போ நாங்கள் பண்ண மாதிரியே இப்போ நிறைய பேர் இங்கே இருப்பீங்க. எல்லாருமே ஒரு சின்ன செலவு தான். யாராக இருந்தாலும் மேடைக்கு வராமல் யூடியூப் எடுத்துக்கிறவங்ககிட்ட உங்களால் முடிஞ்ச உதவி என்னவோ அதை அண்ணனுக்கு கொடுங்க. உண்மைக்கே ஒரு நல்ல மனிதன். நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். ஒவ்வொருவருக்கும் நிறையா உதவி செஞ்சுக்கிருக்காரு. எல்லாத்துக்கும் வீடு எல்லாம் கட்டி கொடுத்துக்கிருக்காரு. ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கார். நல்ல மனுஷன். வர்ற ஞாயிற்றுக்கிழமை பிகைன் வுட்ஸில் அண்ணனுக்கு அவார்டு கொடுக்குறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. இருந்தாலும் நாடகத்தை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்தை மட்டுமே நம்பி இத்தனை பேர்த்துக்கு இது பண்ணுறாங்க. திரைப்பட நடிகருமான தமிழ் குடிமகன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துலையும், ஜிகர்தண்டா XXL அப்படின்னு சொல்லி ஒரு படத்துலையும் நடிச்சிருக்காரு. பட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இருந்தாலும் நாடகம் பேசிட்டோம், நாடகத்துக்கு எதுவுமே நம்ம போகாமல் இருக்கக்கூடாது, சொல்ல தவறாமல் இருக்கக்கூடாதுன்றாங்க. ஒரு இதுக்காக எவ்வளோ பெரிய இது வந்தாலும் நாடகத்தை நம்பி நம்மளை மாதிரி ஊர் பொதுமக்களையும் நம்பி வந்திருக்காரு. இன்னும் நிறையா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பப்புனை எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அண்ணன் மேடைக்கு சொல்லுவார். அதனால் எல்லாரும் இங்கே வந்திருக்கவங்க பக்கத்தூருக்காரங்க எல்லாருமே ஒரு உதவி மணி செய்யுங்க. அண்ணனுக்காக செய்யுங்க, எனக்காகவும் சேர்த்து செய்யுங்க. இளைஞர் சார்பாக ஆதி பரமசிவம் ரூபாய் 500, ஸ்ரீபதி ரேடியோஸ் கிழவநெறி ரூபாய் மொத்தம் 11,000 அண்ணனுக்கு அன்பாலயத்திற்காக அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. அன்பளிப்பை வாரி வழங்கிய அன்பு உள்ளத்துக்கு நன்றி. தம்பி கார்த்தி ஒரு நல்ல தம்பி. அவர் விபத்தில் காயமடைஞ்சு நான் அன்பாலயத்துக்கு வந்திருந்தார். அந்த ஆட்டோவிலே வந்திருந்தார். சிவகாசியில் இருக்கார். அவருடைய சொந்த மண் இந்த ஊர்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் சந்தோஷம். ஏன்னா இந்த ஒரு நல்ல மனிதனை பார்த்தேன். அப்போ கரிசகலாம்பட்டியிலே கோபம் இருந்தாலும் இங்கே அன்புகள் நிறைந்திருக்கிறது உங்கள் அத்தனை பேருக்கு உண்மையிலே. ஆனால் அப்போயே நான் கார்த்திகிட்ட சொன்னேன், நீ ஏப்பா அந்த கால் முடியாதோட ஆட்டோ ஓட்டுற,
உனக்கு ஒரு வீடு கட்டித்தாரேன், உன் மனைவி உங்கள் தாய் தகப்பனோட இங்கே வந்து இருறான்னு. என்னையே பொறுத்தளவு வந்த உடனே யார் என்னன்னே தெரியாது. ஒரு புதுசாக உள்ளே போகிறோம். அப்போ நம்மளோட சூழ்நிலையெல்லாம் சொல்கிறப்ப நீ இவ்வளோ கஷ்டப்பட வேணாம், உனக்குன்னு ஒரு கஷ்டம் வரப்ப நீ என்னை வந்து பாரு. இந்த காலத்தில் ஒரு சென்ட் இடம் போயிட்டாலே எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வருது. அண்ணனோட சொந்த இடம் கிட்டத்தட்ட 14 பேருக்கு தினமும் 3 வேளை சாப்பாடு போட்டு இங்கே ஆடி பாடி அவர் கொண்டு போய் சேர்க்குற காசு தான், நம்மளை மணி இந்த மணி கொடுக்குற காசு தான். 4 வீடு கட்டிக்கிருக்காரு, நாளைக்கு நில வைக்க போகிறாங்க. காலையில் அண்ணன் சொன்னாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நமது ஊர் கிராம பொதுமக்கள் அனைவரும் உதவி செய்யுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி. இது இந்த கரிசக்கலாம்பட்டி இருக்கக்கூடிய இந்த மாணவ செல்வங்க மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தான். ஒரே விஷயம், ஒவ்வொரு கிராமத்திலையும் இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே ரொம்ப வறுமையிலே வாடக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்ய நினைத்து விட்டால், நான் பிறந்த தமிழகத்திலே யாரும் ஏழை அல்ல, யாரும் அனாதை அல்ல. நன்றி. பயணம் தொடரும். வரதஜன கேப்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள. வரதட்சண கேப்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள. கட்டிய மனைவிய நீயும் தான வெள்ள பேசலாமா, காசுக்காக பெண்களை நீயும் கல்யாணம் செய்யலாமா. அட வரதட்சண கேப்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள. ஏன் இந்த பாட்டை பாடினேன்னா, அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணோம், எந்த ஒரு செலவு இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தாங்க. இந்த காலத்தில் வரதட்சணை என்ற பேரிலே எத்தனையோ பெண்ணை பற்ற தாய் தகப்பனுங்கள்லாம் வட்டி வாசிக்கு வாங்கி பெண்ணை கட்டி கொடுத்து கடனை கட்ட முடியாமல் தற்கொலை நிலைமைக்கு வருகிறது இந்த தமிழகம். அன்பு உறவுகளே, இன்றைக்கி தமிழகத்தில் ஆம்பளை பெருத்து போனோம், பொம்பளை கிடைக்கல, பொண்ணு கிடைக்கலப்பா. பொண்ணு கிடைக்காம இவனுக்கெல்லாம் எவ்வளோ சிரமப்பட்டேன். இப்போ பொண்ணு கிடைக்காம டெய்லி படத்தை மட்டும் பார்த்து படுக்கிறேன், பக்தி படத்தை. என்ன கரத்திலும் பொண்ணலாம் கொடியே, மதிப்புக்கு மரியாதை குறியே. நன்றி நன்றி நன்றி. உங்கள் பேர் விஜயகாந்த் சார்பாக ரூபாய் 501. நன்றி அண்ணே, நன்றி அண்ணே. மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வட்டம் கரிசல்கல்லாம்பட்டி கிராமத்தில் அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சுந்தரவல்லி அம்மன் திருக்கோவில் வருடாவிசி விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த பலகா மேடையை அலங்கரித்தாலும், இதற்கு முக்கியத்துவமாக தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய அன்பு உள்ளங்கள், முகமைக்காரர்கள், ஊராட்சி மன்ற தலைவர் சக்கையன் அவர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திருமதி முத்துராக்கு குப்புசாமி அவர்கள், திருமங்கலம் காவல்துறை சார்பாளர் அவர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் மின்வாரிய ஆய்வாளர்கள் ஆகிய முன்னீரிலும் அன்பு பொதுமக்கள் ஆசியோடு அன்போடு வெளியூரிலிருந்து வருகிறந்த என் உறவுகள் ஒத்துழைப்போடு நடக்கக்கூடிய நாடகம் சரி வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிப்பு சவேந்தன், நடிப்பு மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம், என் பாசத்துக்குரிய அன்பு வாத்தியார், நமது அறந்தாங்கி அருகாமுள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோகிலவாணி. எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு வள்ளிக்கும் ஒரு தனி குரல் வளமும் தனி திறமையும் உண்டு. இந்த உலகத்தில் யாரும் பெரியாலே அல்ல, திறமைக்குத்தான் பரிசு. ஒவ்வொரு திறமைக்கும் என்ன பரிசு வேண்டுமோ அதை மக்கள் கொடுப்பாங்க. இந்த கலையில் உள்ள அத்தனை பேருமே திறமைசாலி தான். பாசத்துக்குரிய அருமை சகோதரி, நன்றி நன்றி நன்றி. அங்கேயே மொத்தமாக கொடுத்துருங்க. அடுத்தடுத்து எல்லாரும் வந்தீங்கன்னா கொஞ்சம் நாடகம் கட்டு போய் நல்லா இருப்பிய. சரி, பாசத்துக்குரிய அருமை சகோதரி MA. என்னன்னே சொல்றீங்க? வள்ளியம்மா MA படிச்சிருக்காங்களா? போடா கீரமுண்டாவும் ஆத்தாப்ப இன்சில் MA ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்க. பாட்டுக்கென்று பிறந்து பல லட்சங்களை மண்டை மசருக்காக செலவு பண்ணி
இன்னைக்கு மசுறு முளைக்கல என்று முச்செந்து நின்று அழுது கொண்டிருக்கிறான் எனது அன்பு நண்பன். மண்டையில் மசுறு லாட்டாலும் தொண்டையில் வளமாக பாடக்கூடிய வையாபுரியை சேர்ந்த அன்பு எஸ்பி செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கு. என்ன அதிசயம் மயிரச்சிருக்க அரைஞ்சூரியம் அப்புறம் என்ன சிரிப்பு வருது மோத்தாவோட சிரிப்பு. ஒரு சோக்கு சொன்னா விடுவேன் தான். சிரிக்கிறியா இல்லை எதுவும் சட்டிக்குள்ள பிறண்டுக்கிருச்சா குளிக்க விடுறியா? 6 மணிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது. அப்போ கேட்கலையா? நீங்கள் கேட்கலைன்னு யாருமே என்கிட்ட கேட்கலையா? கேட்கலைன்னா யூடியூப்ல பார்த்துக்கணும். அதெல்லாம் கேட்குது, நல்லா தான் கேட்குது. நீங்களாம் ஏதாவது பரலையை கிளப்பாதீங்க. மைசன் நல்லா தான், நான் ஒன்றுமே சொல்லலை ப்ரோ. அவருக்கு ஏதாவது கட்டிங் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணி விடு. நமக்கு எதிரி எங்கேயும் இல்லைடா, பின்னாடி தாண்டா ஊதா சட்டை. எதில் விட்டு வாயில தம்பி மணிகண்டன் உண்மையிலேயே ஒரு புனிதமான தொழிலை செய்யக்கூடிய பிரம்மனுடைய படைப்பிலே பிரம்மனுடைய பிள்ளை இவன். என்னன்னா எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கில் காசு வச்சுருந்தாலும் அந்த ஊரில் அவர் சொல்கிறதே எல்லாரும் கேட்குறாங்கனாலும் பெரிய ரெவடியாக நீ இருந்துட்டு போ, எவ்வளோ பெரிய ஆளுவனாக இருந்துட்டு போ. ஆனால் உன்னுடைய குலசாமி கும்பிட வேண்டுமென்றால் இவன் பொற்கரங்களால் அந்த பூ உதிர்ந்த பூவை ஒன்று சேர்த்து கட்டக்கூடிய மாலையைத்தான் வாங்கணும். அப்படி தொழில் செய்யக்கூடிய என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் என்ற அதாவை கேளுங்கள், என்னென்ன தேவைகள் என் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. அண்ணே சொன்ன மாதிரி நான் உண்மையிலுமே ஒரு பூக்கடை வியாபாரி தான். நான் நாடக லைனில் வந்து இருக்கேன்னா நான் ஒரு பெட்டிக்காரன்னு எந்த ஒரு நடிகருமே என்னை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி இருந்தேன்னா இப்போவும் என்னை யாரும் எந்த நடிகரும் யாரும் என்னை ஏற்றுக்கலை. நான் ஒரு ஆர்மினிஸ்ட்டுன்னு யாருமே என்னை ஏற்றுக்கலை. ஏன்னா என்னை அண்ணன் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன்னா அது அண்ணனால தான். அண்ணன் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நான் நிம்மதியாக இப்போ சாப்பிட்றேன், நிம்மதியாக தூங்கி எழுந்திரிக்கிறேன்னா அது அண்ணனால தான். நான் மேடைக்கு மேடை நான் இதை சொல்கிறதுக்கு நான் அண்ணனை எப்போ இருந்தாலும் சரி என் உடம்புல உசுறு இருக்கிறவங்க நான் அண்ணனை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எல்லாரும் சொல்கிறாங்க நெட்டாக பார்த்துட்டு வந்து அண்ணன் நாடகம் கொடுப்பாரு அப்படி இப்படிங்கிறனாலுமே சொல்கிறான். ஆத்தா என் மனசில் என்ன இருக்கோ அதை நான் அப்படியே சொல்கிறேன். எனக்கு எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியலை. இருந்தாலும் என் உயிர் இருக்கிறவர்களும் அண்ணனை நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். என் குடும்பம் நல்லா இருக்குது, இன்றைக்கி நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோன்னா உண்மையாலுமே ஒரு சாலை ஓரத்தில் பூக்கடையில் சாக்கடை வாரி பக்கத்தில் தான் என் பூக்கடை இருக்கும். அண்ணன் என் கடையை இன்னும் பார்த்ததே இல்லை, செல்லில் தான் நான் காமிச்சிருக்கேன். இருந்தாலும் எனக்கு இவ்வளோ உதவி பண்ணுவார்னு நான் நினைக்கவே இல்லை. அண்ணன் போன ஒரு வருஷம்தான் எனக்கு பழக்கம். அண்ணன் என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி எனக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் அண்ணன் எனக்கு செஞ்சிருச்சு. இது எனக்கு போதும். எனக்கு அண்ணன் எனக்கு நாடகமே எனக்கு கொடுக்க வேணாம். நான் அண்ணன் அன்பாலயத்தில் இருந்துக்கிறேன்.
இதுதான் உண்மை. நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். தான் மட்டும் பசியார நினைப்பவன் ஆணவ திமிர் பிடிச்சவன், மற்றவர்களும் பசியார நினைப்பவன் தான் உண்மையிலேயே கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு சமம். எல்லாருமே இவங்க எல்லாருமே உனக்கு அண்ணன் தம்பி தான்டா. உறவுகள்லாம் இவங்க தான் உறவு. இவங்க இல்லைன்னா நம்மளாம் இல்லை மணிகண்டா. 100 ஆண்டு காலம் உன் தாய் தகப்பன அன்போடு உன் மனைவி பிள்ளையோடு நீ நல்லா இருக்கணும். உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் எம்கேஆர் இருக்கேன். வாழ்த்துக்கள், நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவான் கோடைகடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த சந்திரன் அவர்கள் மிருதங்கத்தை செய்ப்பார்கள். கைதட்டலாம். நல்ல திறமையான கலைஞர். அவ்வளோதான். 3 மணி நேரம் அடிச்சு விட்டு ஊருக்கார 4 பேர் எந்திரிச்சு, ஏய் இந்த மிருதங்கார எதுக்கியா போட்டு ரத்து அடிக்க நிறுத்துப்பான்னு சொன்ன உடனே மிருதம் கட்டேன். என்னப்பா பஞ்சு விட்டாங்க அப்படி சொல்றதை விட 4 தட்டு தட்டினாலும் நொட்டு தட்டின பார்த்தியா. ஏன் எல்லா பாட்டுக்கும் திறமையா வாசிக்க தெரிந்தவர் தான் நாடக உலகத்திலே வர முடியும். உனக்கு எல்லா திறமையும் இருக்கு, போசிங்க சூப்பர்யா. அதுக்கு அடுத்தபடியாக உண்மையிலேயே கரிசகலாம்பட்டி என் அன்பு மக்களை நான் பாதம் தொட்டு வணங்குறேன். திறமையுள்ள நாடக கலைஞர்கள், பேர் வாங்கின நடிகர்கள் எந்த ஊரில் வேணால் கேட்டு வர சொல்லுவாங்க, பொழைச்சிக்கிடுவாங்க. ஆனால் இங்கே இருக்கு இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து பார்த்தீங்களா. 15 நாள் இந்த 4 குடும்பமும் இந்த கரிசகலாம்பட்டி ஊரை சொல்லியே கஞ்சி குடிக்கும். ஐயா உங்கள் அத்தனை பேருக்கு நன்றிங்க ஐயா. இதுக்கு மேலே நீங்கள் என்ன புண்ணியம் செய்யணும், இதையே மிகப்பெரிய புண்ணியம். பலவாத்திய கலைஞர் இள வயதிலிருந்து நாடக உலகத்துக்கு வந்து இன்று வரையிலும் இந்த கலையிலே உழைத்து சாப்பிட வேண்டும். கலையிலே திறமையும் குறையலை, இவர் பேரும் மங்கலை. எங்கள் அண்ணே புதுக்கோட்டை தங்கராசுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். தங்கராசு அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். போதுமையா சிங்கம், இதாயா நானஸ்தேன். அருமையான பேர். இதுக்கு மேலேயா நீ எத்தனை லட்சம் கொடுத்தாலும் கைதட்டுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. நீ நினச்சிக்கிட்டே போவேனே அந்த ஊர் மக்கள் அன்போடு கைதட்டு கொடுத்தேனே ரசிச்சாங்களேன்னு. இதுதான் பேர். வாழ்த்துக்கள் அண்ணே, வாழ்த்துக்கள். சிறந்த முறைகளே இங்கே மேலேருந்து ஈரமாக தண்ணியாக வடிஞ்சு. ஆனால் எங்கள் அண்ணே தியாகராஜ அண்ணே அதை கூட பொருட்படுத்தாமல், ஏன்னா இந்த இது தெரியுது பாருங்க, இது என்ன நினச்சிய எல்லாரும் சின்ன பிள்ளைலாம் நினைப்பிய ஏதோ கட் அவுட் அடித்து வச்சுருக்காங்கன்னு. கிடையாது, பூராமே பெயிண்ட்டு. அதில் 2 சொட்டு தண்ணி விடிஞ்சாலும் அப்படியே உறிஞ்சிக்கிட்டு வந்துடும். அதை எழுதணும்னா இன்னைக்கு 40,000 ரூபா வேணும். ஆனால் அதை கூட பொருட்படுத்தாமல் இந்த ஊர் மக்கள்கிட்ட நான் பேர் வாங்கணும்னு சீனை கட்டின தியாகராஜனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். தியாகராஜன் அவர்கள் சீன் தாளம். இது உனக்கு அதிகம். ஒரே தட்டில் வச்சா முடிஞ்சுனே. ஏனே தியாகராஜனே, இவங்க 3 பேர் என்ன வாச்சு நாம் பாடினாலும் அந்த பாட்டிலே இனிமை இருக்காது. தாளமுன்னு சத்தம் கேட்டாத்தேன் இனிமையாக இருக்கும். எத்தனை கறி எடு மீன் எடு, உப்புன்னு ஒன்று இல்லைன்னா குழம்பு புழுன்னு இருக்கும். இருக்கிறது திமிரு வயதுக்கு சிரிக்கிறாட்டாவே. இப்போ தாண்டா அறவாக போறேன். அடுத்தபடியாக ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை. ஆனால் எவன் பொண்டாட்டின்னு தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் வந்து கரிசகலாம்பட்டி சஞ்சீவி தான். சஞ்சீவி வெளியே வரலையே, ஆளைக்கான உள்ள போய் மண்டி போட்டேன். அண்ணே மண்டி போட்டு என்னன்னே பண்ணுவாங்க, செருப்பு எடுத்து அடிச்சுக்கிறேன் தலையில். உங்களை நாடத்துக்கு போட்ட முடியும். அன்பு தம்பி, அன்பு சகோதரி மாலா வேணா பொன்னாட்டால பரல வைடி மாலாதேவி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிங்.
அவ ஊரோரம் ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா ஏ உடம்பெல்லாம் நச்சுனுதான் முத்த முத்தந்தா. அவ ஊரோரம் ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா ஏ உடம்பெல்லாம் நச்சுனுதான் முத்த முத்தந்தா. தம்பி மணிகண்டா, அண்ணே உனக்குன்னு தம்பின்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். குறும்பி அந்த ஊரோரம் நான் பாடுற மாதிரி இந்த மாதிரி பாடணும். சரிண்ணே. அவ ஊரோரம் ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா ஒரு குடம் தண்ணியை முண்டு வீட்டுக்குத்தான் போனா. அவளை மட்டும் பார்க்க முடியல என் பங்காளி பின்னாடி வாத்தேன் தலைமசிறுன்னு. அதை விட்டுட்டு ஊரோரம் ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா உடம்பெல்லாம் முத்தம் தந்தாண்டா ஏன்டா முண்டை. ஓ உடம்புல கொடுக்குறதுக்குள்ள புரட்டாசி 8 தேதி ஆயிரும். இது உடம்பாடா அழகர் கோயில் குச்சியான மாதிரி உட்காந்து. இவனுக்கு ஒரு கதை இருக்குனே. இவன் கணத்தாள் பாவம். உடம்புவாக நான் குறை சொல்லவில்லை. அவங்கவுங்க உடம்பு அவங்களுக்கு அழகுதேன். அதை அடுத்த குண்டா இருக்க நம்ம பெரும்பாலும் நகைச்சுவைக்காக சும்மா பேசணும் தவிர உள்ளத்தவளை அளவில் யாரையுமே நான் பேச மாட்டேன். உண்மையிலேயே எப்படியாவது கோமாளித்தனம் போடு சிரிக்க வைக்கணுமாகத்தான் பேசுவேன். ஆனால் என் தம்பி கொஞ்சம் கணத்தவன். ஊரில் போய் கேட்டேன், ஐயா சேரு கொடுங்கன்ட்டு. விறுவிறுன்னு அம்பலாறு போனவர் அவங்க பேத்தி விளையாட்டு சேரை கொண்டு வந்து வச்சுட்டார். இவன் மூத்த காலில் இப்படி உட்காந்து ஒரு சிமெண்ட் மூடியை இறக்கிட்டேன், இன்னொரு சிமெண்ட் மூடியை இறக்க முடியலை. இவன் வேகமாக உள்ளே வந்தேன். மணிகண்டேன், அண்ணே என்னடா ஒரு சேரு கொடுக்க சொல்லினேன். இளைஞர் ஊரா என்னோடய ரசிகரில் தம்பிகளா அப்படின்ட்டு 20 பேர் வந்தாங்க அந்த ஊரில். அவன் பெட்டிக்காரன் அழுகிறேன், அப்பா ஒரு சேரை எடுத்துகிட்டு வாங்கன்னு. அண்ணே எம்கேரண்ணே, நம்ம ஊருக்கு நீ வந்துட்டேன், நான் என்ன செஞ்சாலும் செய்வேன், உனக்காக உசுரை கொடுக்க முடியும். உசுரை கொடுக்கணும் மதுரை கொடுக்கணும், சேரை மட்டும் தூக்கிட்டு வாங்கடான்ட்டேன். திகுத்துக்குன்னு 20 பேரும் போனாங்கடா தோப்பூர் கண்ணா. ஒரு சீமக்கரு தூருக்குள்ள அங்கிட்டு ஓடினாங்க. ஒரு சேரை கொண்டு வந்து போட்டாங்க. போட்டால் உட்காந்துக்கிட்டு வாசிக்கிட்டு இருக்கேன். நான் ஜாமி வழி பாட்டு படிப்பேன்ல, சேதுபதி நாடு சேதுபதி நாடு சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நன்னாடு அப்படின்ட்டு இவன் ஆடிட்டேன். நான் தலையில் அடிச்சுட்டேன். முண்டப்பல நீ எதுக்குடா ஆறன்னு பார்த்தா அப்பத்தான் தெரியுது அவங்க கொண்டு வந்த அந்த நாக்காளி சேரு ஒரு கிளவியை செத்து தூக்கிட்டு போயிருந்துருக்காங்க. அந்த கிழட்டு முண்டை இவனை பிடிச்சிக்கிட்டேன். பார்த்தா பன்னீர் வாடையாக இருக்குது. இப்போ எந்த ஊரில் நீங்கள் சேரு போட்டாலும் சேரை மோந்து வைப்பேன். பன்னீர் வாடை வருதா கதம்பங்கதமாக ஒட்டி இருக்கா. ஜோரி எப்படி உட்காந்துருக்கேன் பாரு, தொக்கு எடுத்துட்டு சாம்ப தடவனைய மாதிரி. ஆமாம், சிவகாசி சூரியன் மகன் தேசம் என்ற சின்னச்சாமி சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 2001. நன்றி 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 அன்பு உறவுகளே, நன்றி. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஐயா. நான் என்னமோ நினச்சேன், இந்த அப்போதான் நாடகம் ஆரம்பிக்கும் போது 9ஆம் புக்கெல்லாம் ஒரு 2-3 பேர் எங்களை பேசினாங்க. ஏய் நீங்கள் இப்படியே இருங்கடா, நாடகக்காரங்க அவங்க அப்படியே இருக்கட்டும்டாலாம் கேட்டீங்க. அதை நான் நினச்சேன், ஐயா அப்போ இன்னைக்கு தங்குவார் அந்துவம் போல நினச்சேன். இன்றைக்கி தான் வர்றேன். மருதமணி அண்ணனும் எங்கள் மாமா ராஜநடிகர் மணக்குளம் கண்டெடுத்த பாக்கியநாத மாமாவும் வந்திருக்காங்க இங்கே. நான் வந்ததில்லை போ. ஆனால் இப்போ தான் தெரியுது இந்த ஊர் எவ்வளோ தூரத்துக்கு இறக்கப்படும்ன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. தப்பாக நினச்சேன், என்னை மன்னிச்சுக்கங்க ஐயா. இங்கே இருக்க 7 பேர் மட்டும் 10 ரூபா கூட நகட்டலையா. அதை மட்டும் நீங்கள் நகட்டிட்டீங்களா, உங்களுக்காக முத்துமாரி கோயிலில் தீச்சட்டி இருக்கு. அப்போ அப்படி அப்போ ஆமாம், எங்களுக்கு ரூடு தெரியாதுல்ல. பத்தியா அப்பு சுதாரிக்கிறாரே, எங்கள் அப்பைங்க ஆசீர்வாதம் இருந்தால் போதும். ஒரே விஷயம், இளைஞர் பூரா பெரியவங்க சொல்கிறத கேளுங்க, நல்லா இருப்பிய. ஏன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க அருமை தெரியாது. அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா. ஒரு சில நம்ம தண்ணியை போட்டுக்கிட்டு பைக்கில் 9 கையை விட்டு போகிறான். ஆனால் உட்காந்துக்கிட்டு அடே அடே இப்படி போகாதேடா ராசா நல்லா இருப்பீடான்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஜீவன்னா பெரியவங்க தான். பெரியவங்களை வணங்குறேன். நன்றி நன்றி நன்றி. இந்த வந்துட்டேன் சஞ்சீவி டான்ஸுக்கு பத்திரிக்கை அடிக்க வந்துட்டேன் என் தம்பி. அன்பாலயத்துக்கு வள்ளல் நாராயணன் அவர்கள் 500, புலி என்ற பழனிசாமி அவர்கள் ரூபாய் 500 வழங்கியிருக்கார்கள். அம்பளி பலத்து பருவப்படுத்திய அன்பு உள்ளத்துக்கு நன்றி. வணக்கம் வணக்கம். அப்போ சாமி அழைக்கவா?
என்ன இப்போ இவ்வளோ பெரிய தொகையை தூக்கிட்டு வந்துட்டேன்? இதே உன்ட்ட உள்ள கெட்ட வழக்கம். ஆமாம், நாடகத்துக்கு வர வட்டம்லாம் குறைச்சே கொடுக்க மாட்டேன். இது எதுக்கு? நீ நல்லா இருக்கணும். 20 ரூபா. நீ நல்லா இருக்கிற. ஆமாம், இதை இந்த ஏடிஎம்மில் எடுத்துகிட்டு வந்த ராதா, விடிய விடிய உனக்கு தாரமுண்டு. இப்போ 20 ரூபா. ஆனால் 20 ரூபாயை கொடுத்தாலே அதுக்கு ஒரு மனசு வேணும். ரொம்ப ரொம்ப நன்றி. அப்போ உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் போதும். நான் சும்மா விளையாட்டுக்கு பேசினேன், நீ அப்புறம் வந்து கேட்டு வாங்கிறாத. தம்பி நீ நல்லாடுறா. வேணாம்டா, இவன் கெட்ட வயடாவன். ஏய் நன்றி நன்றி. தயவு செய்து நன்கொடை இனிமேல் கொடுக்குற ஆளுங்க அங்கே கமிட்டியாளர் உட்காந்துருக்காங்க, கொடுங்க. சஞ்சீவி, ஆமாம், மற்ற எல்லாரும் வர வேணாம். ஏன்னா அப்படி வந்துக்கிட்டே இருந்தால் அவங்க அன்புனால வர்றாங்க. மற்றவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு நாடகத்தை அப்படி இது பண்ணுறாங்களேன்னு நினைப்பாங்க. போதும், நான் காலையில் வீடு வீடாக போய் மண்டி ஓட்டு வாங்கிட்டு சாமி அழைக்க போகிறேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த சுந்தரவள்ளி அம்மனும்